6 பெட்டிகள் வைரம் முதல் தங்கம் வரை தமிழகம் வருகிறது ஜெயலலிதாவின் நகைகள் நீதிமன்றம் அதிரடி. தமிழ்நாட்டில் 1991 முதல் 2016 வரை 6 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஜெயலலிதா. முதல் முறையாக முதலமைச்சராக பதவி வகித்த 1991-96 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இதன் காரணமாக 2001 மற்றும் 2011 காலகட்டத்தில் 2 முறை பதவி பறிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். ஜெயலலிதா முன்னதாக சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய ஜெயலலிதாவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனை தமிழ்நாட்டு லஞ்சம் ஒழிப்புத்துறை நடத்தியது. அப்போது ஜெயலலிதாவின் சென்னை OS கார்டன் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 14,000 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தங்கம், வைரம், மரகதம், முத்துக்கள், ரத்தின கற்கள் மற்றும் பல வண்ண கற்கள் உட்பட 468 நகைகள் பறிமுதல் பட்டியலில் இடம்பெற்றன. அத்துடன் 16,344 புடவைகளும் 750 காலணிகளும் மற்றும் 250 சால்வைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் 28 கிலோ தங்கம், வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள் 6 பெட்டிகளில் தமிழகம் கொண்டு வரப்படுகிறது. மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழக உள்துறை செலவு நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறு பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து வழக்கின் குற்றவாளிகளின் தண்டனை காலம் முடிந்த நிலையில் ஏல விடுமாறு தொடர்ந்து வழக்கின் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு கட்டணமாக ரூபாய் 5 கோடியை கர்நாடகாவுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம்.